ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டெய்லியே விளக்கு, ஒரு சிலர் காலையில சாயங்காலம் 2 நேரம் ஏத்துவாங்க, ஒரு சிலர் ஒரு நேரம் ஏத்துவாங்க. அந்த விளக்கு ஏத்தும் போது நமக்கே தெரியாம நம்ம சில தவறுகளை செய்வோம். அதெல்லாம் என்னென்ன தவறு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, விளக்கு ஏத்துறது எந்த திசையை நோக்கி ஏத்துறது உத்தமம் அப்படின்னீங்கன்னா, கிழக்கு திசை நோக்கி ஏத்துறது அப்படின்றது பாத்தீங்கன்னா அதி உத்தம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு திசை நோக்கி நம்ம விளக்கு வைக்கும் போது வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகழ் கிடைக்கும், தாம்பத்தியத்தில் திருப்தி கிடைக்கும். இது சோ கிழக்கு நோக்கி ஏத்துறது அப்படின்றது அதி உத்தம். அதுக்கு அடுத்து எந்த திசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு நோக்கி ஏத்தும் போது என்னன்னா, பணம் நம்மளுக்கு நிறைய சேர வாய்ப்பு உண்டு. வசீகர தன்மை அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு அதிகரிக்கும். ஏன்னா வடக்கு குபேரனோட திசை இல்லைங்களா? சோ பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வசீகர தன்மையும் அதிகரிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தெற்கு நோக்கி மேற்கு நோக்கி விளக்கு ஏத்தக்கூடாதுங்க. ஏன் ஏத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். அதே மாதிரி யம தீபம் அப்படின்னும் போது நம்ம தெற்கு நோக்கி ஏத்தலாம். அது நம்ம முன்னோர்களுக்கு ஏத்துறது, அதுல எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? அந்த யம தீபம் ஏத்துறது பூஜை ரூம்ல வச்சு ஏத்தலாமா? அமாவாசை திதிகள்ல தாராளமா பூஜை ரூம்ல வச்சு ஏத்தலாம், எந்த தப்பும் கிடையாது. முன்னோர்களுக்கு ஏத்துறது அது தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. சோ விளக்குல எந்த திசையை நோக்கி ஏத்துறது விசேஷம் அப்படின்றது நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, விளக்குல எண்ணெய் ஊத்தி ஏத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஊத்தி விளக்கேத்துறது அப்படின்றது மகாலட்சுமி வாசங்க. அந்த விளக்கெண்ணெய் ஊத்தி விளக்கேத்தினாலும் நம்ம என்ன போடணும் அப்படின்னா, அந்த எண்ணெயில கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 லவங்கம் கண்டிப்பா போடணும். ஓகேங்களா? இது போடும்போது வசீகரத்தன்மை அப்படின்றது வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி மகாலட்சுமியோட வாசமும் கிடைக்கும். சிலர் பாருங்க, நான் சிலர் பேர் வீட்டுக்கு போயிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாகத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்ப நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த விளக்கு அப்படியே ஒரே விளக்குல ஏத்தி அந்த விளக்குக்குள்ள பச்சை பாசி படிஞ்சிருக்குங்க. அதுலயே திருப்பி எண்ணெய் ஊத்தி ஏத்துவாங்க. அது செய்யக்கூடாது. அது நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஓகேங்களா? அது செய்யாதீங்க. அதே மாதிரி விளக்கு கொஞ்சம் அங்கங்க சிதிலமா இருக்கும். அந்த மாதிரி விளக்கு உடைஞ்சது, கூறு உடைஞ்சது, அகல் விளக்கானா இருக்கட்டும், இந்த வெள்ளி விளக்கா இருந்தாலும் செப்பு விளக்கா இருந்தாலும் என்னன்னா அங்கங்க சொட்டையா இருக்கும். அந்த மாதிரி விளக்குலயும் ஏத்தக்கூடாது. அது நல்லது கிடையாது. அது குட் ஃபோர்ஸா அட்ராக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கு முன்னால் ஏத்தி இருப்பாங்க. அந்த விளக்கு ரொப்பி விளக்கு எண்ணெய் ஊத்திட்டு இருப்பாங்க, விளக்கு ஏத்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அமர்த்திட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அடியில அந்த விளக்குல எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணெயில எறும்பு செத்து இருக்கும், காக்ரோச் இருக்கும். இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும் போது அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதை எடுத்து ஊத்திட்டு கழுவிட்டு தான் யூஸ் பண்ணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாம நம்ம விளக்கு ஏத்தும் போது சிறு இதை நம்ம தடுத்து நிறுத்திடணும். சரிங்களா? செய்யக்கூடாது. அதே மாதிரி விளக்கு பாத்தீங்கன்னா எத்தனை படையில ஏத்தணும் அப்படின்றது கணக்கு இருக்கு. பொதுவா பாருங்க, ஒத்த படையில விளக்கு ஏத்தணும். ஒரு விளக்க ஏத்தக்கூடாது, 3, 5, 7 அப்படி ஏத்தணும். கண்டிப்பா வெளி வாசல்ல ஒரே ஒரு விளக்கான வைங்க, அது மகாலட்சுமி வாசம். அதே மாதிரி வீட்டுல வாரம் ஒரு முறையானா குத்து விளக்கு இருக்குன்னா, 7 முகம் இருக்க குத்து விளக்குன்னா 7 முகமும் ஏத்தி வைங்க. 5 முகம் இருக்க குத்து விளக்குன்னா 5 முகமும் ஏத்தி வைங்க. ஓகேங்களா? காமாட்சி அம்மன் விளக்கு தினமுமே ஏத்தணும். காமாட்சி அம்மன் விளக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஏத்துறதுக்கு வியாழக்கிழமை கழுவிட்டு அப்படியே வெறுமனே வைக்க கூடாது. நான் அதுவும் பார்த்திருக்கேன். சில பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்க கிளீனா கழுவிடுவாங்க, புளியெல்லாம் போட்டு சுத்தமா கழுவிட்டு அப்படியே வச்சுடுவாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு திரி போட்டு அப்படியே வச்சுடுவாங்க. மறுநாள் காலைல ஃப்ரெஷ்ஷா ஏத்தணும். எப்பயுமே காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தாம இருக்கக்கூடாது. கழுவுன உடனே அதை தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் திரி எண்ணெய் எல்லாம் போட்டு கண்டிப்பா விளக்கு ஏத்துங்க. அதே மாதிரி விளக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வெறுமனே தரையில வைப்பாங்க. வெறுமனே தரையில வைக்க கூடாது. விளக்க மனை மேலதான் வைக்கணும். ஓகேங்களா? அந்த மனை மேலையும் பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சு, அந்த பிளேட் பாத்தீங்கன்னா செப்பு பிளேட்டு, பித்தளை பிளேட்டு, இல்லைன்னா மண் பிளேட். அந்த பிளேட்ல வெறுமனே வைக்கிறதுக்கு பதில் அதுல கொஞ்சம் உப்பு நல்லா கொட்டிட்டு உப்பு மேல விளக்கு வச்சு ஏத்துறது, அரிசி நல்லா கொட்டிட்டு அரிசி மேல விளக்கு வச்சு ஏத்துறது. இது பாத்தீங்கன்னா விசேஷம்.
இந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி விளக்கு ஏத்தும் போது தினமும் வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறைக்கும் கண்டிப்பா ஒரு விளக்கு அப்படின்றது வைங்க. அந்த சமையல் அறையில விளக்கு வைக்கிறது எதுக்கு அப்படின்னா மகாலட்சுமி வாசம். மகாலட்சுமி நம்ம எல்லாரும் நினைப்போம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நேரா வந்து பூஜை ரூமுக்கு தான் வருவா அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆக்சுவலி பூஜை ரூமுக்கு வர மாட்டா, சமையல் அறைக்கு தான் போவா. அதனால சமையல் அறையில கண்டிப்பா ஒரு விளக்கு வைங்க. அதே மாதிரி பூஜை ரூம் இருக்கு அப்படின்னா நிறைய போட்டோ வைக்கிறீங்க, தப்பு இல்ல, தாராளமா வச்சுக்கலாம். ஆனா நிறைய போட்டோ வச்சாலும் அத்தனை போட்டோவையும் வந்து கிளீனா சுத்தம் பண்ணி தொடச்சு அதுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் அப்படி வச்சுதான் நம்ம வந்து வைக்கணும். அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை அட்லீஸ்ட் டெய்லி பூ வைக்க முடியலனாலும் ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, ஒரு கிருத்திகை, இந்த மாதிரி தினங்கள்ல எல்லா சுவாமிகளுக்கும் பூ வைக்கணும். அந்த பூவை இந்த அமாவாசை வச்சுட்டு அடுத்த அமாவாசை தான் எடுக்கிறது. அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காஞ்ச பூக்கள் அது நெகட்டிவிட்டியை உள்ளுக்கு கொண்டு வரும். சோ அதனால அது செய்யாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நுழையிறோம்னா நேரா செப்பல் விட்டுருவாங்க. வாசக்கால் வந்து தலைவாசப்படிக்கு வெளியே கிளீனா செப்பல் விட்டுருப்பாங்க. அது செய்யக்கூடாது. செப்பலை மறைவான இடத்துலதான் வைக்கணும். அதே மாதிரி தொடப்பத்தை நேரா வந்து வைக்கிறது அதுவும் வைக்கக்கூடாது. மறைவான இடத்துலதான் வைக்கணும். சிலர் தொடப்பத்தை எடுத்துமே கிச்சன்ல வைப்பாங்க, கிச்சன்லயும் வைக்கக்கூடாது. தொடப்பத்துக்குன்னு ஒரு இடம் வச்சு அப்படி வைங்க. சோ இந்த விளக்கு ஏத்துறதுல என்னென்ன மாதிரி தவறுகள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி விளக்கு ஏத்துறதுக்கு உத்தமான நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துக்கு அதை விட சக்தி வாய்ந்த நேரம் எதுவும் கிடையாது. காலையில 4 மணி, அதாவது 3 மணில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 to 7 காலையில, மாலை வந்து 5 to 7 இந்த நேரம் விளக்கு வைக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் விளக்கு ஏத்தணுமா? இல்லைங்க, 2 முறையும் விளக்கு ஏத்துங்க. 2 முறையும் வீட்டுல விளக்குன்றது ஏத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூபம்ன்றது ஒண்ணு ஏத்தணும். ஒரு நெய்வேத்தியம்னு ஒண்ணு வச்சு கற்பூரம் காமிச்சு மணி அடிக்கிறது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. பேட் வைப்ரேஷன்ஸ் போயிடும். அதே மாதிரி டெய்லி டெய்லி நம்ம சுவாமி கும்பிடணும். டெய்லி டெய்லி நம்மளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நாளும் கோள் நாளும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் டெய்லி வரும். அது வந்து சின்ன கடுகளவு பிரச்சனையாவும் இருக்கலாம், இல்ல மலையளவு பிரச்சனையாவும் இருக்கலாம். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும், மலையளவு பிரச்சனையா இருந்தாலும் கடவுளனோட ஒரு அனுகிரகம் இருந்தா அது வந்து லைட்டா போயிடும். அதாவது கையே போனோம் அப்படின்னு விதி இருந்தாலும் கையில ஒரு சிராய் போட போயிடும். சோ இறை வழிபாடு அப்படின்ற நம்ம மனதை மேம்படுத்துறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு எல்லா சௌகரியங்களும் எல்லா கடாட்சங்களும் எல்லா செல்வங்களும் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிபாடு. தினமும் இறை வழிபாடு அப்படின்றத கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாரம் ஒரு முறையானா பக்கத்துல இருக்க கோயில், அதுவும் சிவாலயமா இருந்தா ரொம்பவே விசேஷங்க. சிவாலயத்துக்கு போங்க, ஈசனை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 7 ஜென்ம பாவமும் போக்கக்கூடிய தன்மை ஈசனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால எல்லாருமே ஒரு நாளைக்கு, அதாவது மாசத்துல ஒரு முறை, உத்தமம் வாரத்துல ஒரு முறை, சோமவாரம் முடியலையா மாசத்துல ஒரு முறை கண்டிப்பா ஈசன் கோயிலுக்கு போங்க. ஈசனை தரிசனம் பண்ணின்னு உங்களோட எல்லா கர்மாக்களும் துளையப்பட்டு நிம்மதியா வாழுங்க. இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.